வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கெய்ரோவில் அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் இயக்குனர் வில்லியம் பேர்ட்ஸ் நடத்திய பணைய கைதிகள் வெடிவிப்பு மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுக்களின் போது எகிப்திய உளவுத்துறையின் தலைவர் அவர் மூலம் ஹமாஸ் அனுப்பியுள்ள எச்சரிக்கையை தெரிவித்தார். காசா பகுதியில் IDF தொடங்கியுள்ள புதிய இராணுவ நடவடிக்கை மற்றும் தாக்குதல்களும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் நடவடிக்கைகளும் பேச்சுவார்த்தையில் இருந்து ஹமாஸை விலக வைத்து விடலாம் என்பதே ஹமாஸ் தெரிவித்த எச்சரிக்கை. மத்தியஸ்தர்களுடனான அழைப்பின் போது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே பேச்சுவார்த்தையின் சாத்தியமான சரிவுக்கு இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு மற்றும் இஸ்ரேலின் இராணுவம் முழு பொறுப்பு என்று கூறினார். மேலதிகமாக ஹமாஸ் அதன் டெலிகிராம் சேனலில் வெளியிட்டுள்ள மற்றொரு எச்சரிக்கையில் காசா நகரில் IDFின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல் மத்தியஸ்த போர் நிறுத்த பேச்சுக்களை மீண்டும் முதல் நிலைக்கு தள்ளக்கூடும் என்று எச்சரித்தது. முன்னதாக ஹமாஸின் டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்ட செய்தியில் நேதன்யாகு உத்தரவிட்ட புதிய ஆக்கிரமிப்பு மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது பேச்சுவார்த்தைகளுக்கு கூடுதல் தடைகளை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த செய்தியில் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு வசதியாக நெகிழ்வுத்தன்மையையும் நேர்மறையையும் நாம் வெளிப்படுத்தியுள்ளோம் என்று ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஹமாஸை காசாவில் முழுமையாக அழிக்கும் வரை போர் நிறுத்தப்படாது என்று முதல் நாளிலிருந்தே கூறுகிறார். அது ஹமாஸுக்கும் நன்றாக தெரியும். அப்படியிருந்தும் ஹமாஸ் முன்பு ஏற்றுக்கொள்ளாத ஒப்பந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள முன்வருகிறது என்றால் ஹமாஸ் மிக மோசமாக பலவீனமடைந்து விட்டது என்பதை காசாவில் உள்ள ஹமாஸ் தலைமை இப்போது நன்றாக புரிந்து கொண்டு விட்டது என்பதையே காட்டுகிறது என்கிறார்கள் இஸ்ரேலிய அதிகாரிகள். அதனால்தான் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிக்கிறது. அதன் மூலம் காசாவில் மேலும் மேலும் தாக்குதல் நடத்தி ஹமாஸை மேலும் பலவீனமாக்க கால அவகாசத்தை பெற்றுக்கொள்கிறது. அமெரிக்கர்களை பொறுத்தவரை அங்கு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகிறது. அதில் ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் அவர்கள் மேலோட்டமான கருத்துக்களையே இப்போது சொல்ல தொடங்கியுள்ளார்கள். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு தகவல் தொடர்பு ஆலோசகர் ஜான் கிர்பி வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் கூறிய போது ஒப்பந்தம் சாத்தியம் என்றுதான் நம்புவதாக கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது இருபுறமும் இடைவெளிகள் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். நாங்கள் இதை நீக்குவதற்கு மிகவும் கடினமாக உழைத்து வருகிறோம். அப்படி இருந்தும் இன்னமும் இரண்டு பக்கங்களிலும் நிலைகளிலும் சில இடைவெளிகள் உள்ளன. அது நிரப்ப முடியாத இடைவெளியாக இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் நாங்கள் ஒரு குழுவை அங்கு அனுப்பியிருக்க மாட்டோம் என்று கூறினார். இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகுவின் ஒத்துழைப்பு இல்லாமல் அமெரிக்காவால் அந்த இடைவெளியை நிரப்பவே முடியாது. நேதன்யாகுவோ இந்த 9 மாத கால போரை மேலும் நீடித்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு காத்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்தால் அவரது முதன்மை எதிரிகள் ஈரானும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் தான். அந்த பிரிவுக்குள் தான் ஹமாஸ், ஹெஸ்போல்லா, ஹவுதி, ஷியா பிரிவு இயக்கங்கள் எல்லாமே வருகின்றன. ட்ரம்பின் முதன்மை ஆதரவு நாடு இஸ்ரேல். அதனால் நேதன்யாகு பேச்சுவார்த்தையை இழுத்து ட்ரம்ப் ஜனாதிபதியாக வருவதற்கு காத்திருப்பார். அதன்பின் தற்காலிக போர் நிறுத்தமே கொடுக்க வேண்டியதில்லை. ஹமாஸுக்கு ஏதோ ஒரு போர் நிறுத்தம் வந்து மூச்சுவிட அவகாசம் தேவை. ட்ரம்ப் பதவிக்கு வந்தால் மூச்சுவிட முடியாது. அதனால் அதற்கு முன் குறைந்தபட்சம் தற்காலிக போர் நிறுத்தத்துக்காவது இறங்கி வந்துள்ளனர். ஆனால் நேதன்யாகு அதை குழப்புகிறார். காசாவிலுள்ள சுமார் 120 பணைய கைதிகளில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் இப்போது உயிருடன் இல்லை என்று நம்பப்படுகிறது. மீதி உள்ளவர்களை ஹமாஸ் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளும். காரணம், அந்த பணைய கைதிகள் தான் காசாவில் ஹமாஸ் தலைவர்களின் உயிருக்கு உத்தரவாதம். மே 31ஆம் தேதி வாஷிங்டனின் முதலில் வெளியிடப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் 3 கட்ட பணைய கைதிகள் ஒப்பந்தம் பற்றி விவாதிக்க CIA இயக்குனர் புதன்கிழமை தோஹாவில் ஒரு பெரிய உச்சி மாநாட்டை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிர்பி கூறிய போது இருதரப்பிலும் நாங்கள் அவர்களுடனோ அல்லது அவர்களது மத்தியஸ்தர்களுடனோ தனிப்பட்ட முறையில் உரையாடும் உரையாடல்களை பிரதிபலிக்காத புது கருத்துக்களை நீங்கள் காண்கிறீர்கள் என்றார். அவர் எப்படி சொன்னாலும் நேதன்யாகு மனது வைக்காவிட்டால் எதுவும் நடக்காது என்பதே யதார்த்தம். அதே நேரத்தில் உள்நாட்டில் நேதன்யாகு ஹமாஸ் ஒப்பந்தம் தொடர்பாக தனது வலதுசாரி கூட்டணி பங்காளிகளால் கடுமையாக தாக்கப்பட்டார். அவர் ஹமாஸுடன் ஒப்பந்தம் செய்தால் அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவோம் என்று அச்சுறுத்தினார்கள். இப்போதும் அச்சுறுத்துகிறார்கள்.
மூன்று கட்ட முன்மொழிவை எதிர்ப்பவர்களின் பிரச்சனையில் ஹமாஸ் அகற்றப்படுவதற்கு முன்னர் காசா போரை முன்கூட்டிய முடிவுக்கு கொண்டு வருமா என்ற கேள்வி உள்ளது. ஐடிஎஃப்பின் செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டானியல் ஹகாரி ஏபிசிக்கு கொடுத்த நேர்காணலில் ஹமாஸ் இன்னமும் 5 ஆண்டுகளுக்கு காசாவில் இருக்கும் என்று கூறினார். 2007 ஆட்சி கவிழ்ப்பில் ஹமாஸ் வலுக்கட்டாயமாக கட்டுப்பாட்டை கைப்பற்றியதிலிருந்து அது ஆட்சி செய்து வரும் பகுதியில் அது ஹமாஸ் ஆழமாக வேரூன்றி இருப்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மத சியோனிஸ்ட் கட்சியின் தலைவர் நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்க்விர் ஒட்ஸ்மா ஜெஹூடிட் கட்சிக்கு தலைமை தாங்குகின்றனர். இவர்கள் இருவரும் நேத்தன்யாகு உடன்படிக்கைக்கு உடன்பட்டால் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவதாக அச்சுறுத்தினர். நெசட்டில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது காசாவில் உள்ள ஹமாஸ் தலைவர் யாக்யா சின்வார் இந்த ஒப்பந்தத்தை ஒரு வெற்றியாக கருதுவார் என்று ஸ்மோட்ரிச் எச்சரித்தார். வி என்றால் வெற்றி என்று தனது இரு கைகளின் விரல்களையும் உயர்த்திய சின்வாரின் புகைப்படத்தை அவர் உயர்த்தி காட்டினார். ஹமாஸுடன் ஒரு ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு ஒரு தோல்வி மற்றும் அவமானம் மற்றும் சின்வாருக்கு ஒரு வெற்றி என்று ஸ்மோட்ரிச் கூறினார். ஹமாஸுடன் ஒரு ஒப்பந்தம் சின்வார் மற்றும் ஹமாஸின் அடுத்த படுகொலை திட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று ஸ்மோட்ரிச் கூறினார். அக்டோபர் 7 ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலில் இஸ்ரேலுக்குள் 1200 பேர் கொல்லப்பட்டனர். அதில் பெரும்பாலானோர் பொதுமக்கள். அது தவிர ஹமாஸ் இஸ்ரேலில் இருந்து 200க்கும் மேற்பட்ட முதியோர், பெண்கள், குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகளை கடத்தி சென்று கூண்டுகளிலும் வேறு இடங்களிலும் சிறை வைத்துள்ளனர். ஸ்மோட்ரிச் ஹமாஸ் மீது முழுமையான வெற்றியை பெறுவோம் என்று தனது வாக்குறுதியை நேதன்யாகு காப்பாற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அவர் கூறிய போது, திரு பிரதமரே, இது முழுமையான வெற்றி அல்ல. நீங்கள் பெண்கள், குழந்தைகளையே கடத்தி சென்ற ஹமாஸுடன் ஒப்பந்தம் செய்வது ஒரு முழுமையான தோல்வியாகும். ஹமாஸிடம் சரணடைவதற்கான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்று ஸ்மோட்ரிச் தெரிவித்தார். பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிப்பது மற்றும் ஹமாஸை ஒழிப்பது போன்ற அனைத்து இலக்குகளும் அடையும் வரை போரை முடிவுக்கு கொண்டு வரும் திட்டம் தன்னிடம் இல்லை என்று நேதன்யாகு பலமுறை வலியுறுத்தியுள்ளார். பைடன் முன்மொழிவுக்கு இஸ்ரேல் உறுதியுடன் இருப்பதாகவும் அந்த மே 31 ஒப்பந்தத்தின் எல்லைகளுக்குள் போரின் இலக்குகளை அடைய முடியும் என்றும் அவர் கடந்த வாரங்களில் தெரிவித்தார். ஹமாஸ் ஆரம்பத்தில் ஒப்பந்தத்தை நிராகரித்தது. இஸ்ரேல் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு உடன்பட வேண்டும் மற்றும் எந்த ஒரு பணைய கைதிகளையும் விடுவிக்கும் முன் அந்த இடத்திலிருந்து முழுமையாக ஐடிஎஃப் திரும்ப பெற வேண்டும் என்ற அதன் நீண்ட கால கோரிக்கையை உறுதியாக பிடித்துக் கொண்டது. கடந்த வாரம் ஹமாஸ் இறங்கி வந்து அந்த கோரிக்கையினை கைவிட்டது. ஆனால் நடைமுறையில் நிரந்தர போர் நிறுத்தத்தை அடையும் விதத்தில் ஒப்பந்தத்தில் திருத்தங்களை செய்ய முயற்சித்தது. இஸ்ரேல் மே 31 பைடன் முன்மொழிவுக்கு உறுதியளித்தது மற்றும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அனைத்து விவரங்களும் அந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்புக்குள் வர வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை உறுதியாக வைத்திருக்கிறது. நேதன்யாகு இஸ்ரேலின் சிவப்பு கோடுகளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொது அறிக்கையில் தெரிவித்தார். பைடன் ஒப்பந்தம் மற்றும் போர் இலக்குகளுக்கான அர்ப்பணிப்புடன் மேலும் 3 காரணிகளும் விளையாடுகின்றன என்று விளக்கினார். எகிப்தில் இருந்து காசாவுக்குள் ஆயுத கடத்தல் இருக்காது. ஹமாஸ் துருப்புக்கள் வடக்கு காசாவுக்கு திரும்ப முடியாது. மேலும் விடுவிக்கப்பட வேண்டிய இஸ்ரேலிய பணைய கைதிகளின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்துவோம். பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் திங்கட்கிழமை பணைய கைதிகளின் குடும்பங்களின் பிரதிநிதிகளை சந்தித்தார். ஒரு ஒப்பந்தத்திற்கான புதுப்பிக்கப்பட்ட வாய்ப்பை அதிகரிக்க இஸ்ரேல் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்று உறுதியளித்தார். காசாவில் ஐடிஎஃப்பின் ராணுவ தாக்குதல்கள் தான் பேச்சுவார்த்தையில் ஒரு புதிய திறப்பை உருவாக்கியது என்று காலன் கூறினார். ராணுவ அழுத்தம் ஒப்பந்தத்துடன் முன்னேறுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கியது காலன் கூறினார். ஒப்பந்தத்தை நகர்த்துவதற்கான ராணுவ அழுத்தத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை தவறவிடக் கூடாது. அதற்காக மேலதிக தாக்குதல்களை நாம் செய்கிறோம். ஹமாஸுக்கு புரியும் ஒரே ஒரு மொழி வன்முறை. அதிலேயே நாம் பதில் கொடுக்கிறோம் என்றார்.